ஏ லூசு, நான் திட்டல, நான் உன்கிட்ட சொல்றேன் காருக்குள்ள, அதனாலதான் உட்காந்து சாப்பிடாத, வெளியில உட்காந்து சாப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணேன். நீங்களும் சாப்பிட்டீங்கல்ல, நீங்க அப்ப சொல்லிட்டல வாங்கும்போது காரு நான் சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிடாதுன்னு. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப எனக்கு கம்பெனி இருக்கு, 2 பேருமே சாப்பிட்டீங்க வாயில வாங்கி. அப்போ எனக்கு தெரியாது, அப்போ 3 பேருமே சாப்பிட்டோம்ல. ஏன் என்ன மட்டும் ப்ளேம் பண்றீங்க? நான் உன்னை ப்ளேம் பண்ணல, நீ ஏன் தப்பா ஒரு விஷயத்த பண்ற? காருக்குள்ள சாப்பிட கூடாதுல, சி அப்படி கூட சொல்ல தெரியாது உனக்கு. அதுவே பண்ணிருக்கலாம், நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன்ல. வீடியோ ஆன் பண்ணிட்டியா? எதுக்கு ஆன் பண்ண சொல்ல? ஆன் பண்ணல, சும்மா கேள்வி கேட்டே இருக்கணும். ஏய் இந்த பேண்ட் சைஸ் பத்தல சொல்லிட்டு இப்போ புது பேண்ட் நம்ம வாங்க போறோம். நான் இதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண போறேன். ஆமா, அது அங்க போய் சொல்றேன். ஆமா, ஏய் அவளை பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்க போயிட்டாங்க, அதனால நம்ம ரெடியா போய் நிப்போம். சரி சரி, நம்ம வெளியே போய் நிப்போம். வா, இந்த பேண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்காத, சரியா? 12 o'clock midnight. டேய் எதுக்குடா இங்க லைட் ஆன் பண்ற? லைட் ஆஃப் பண்ணிட்டு பாட்ட போடுறா, என்னடா பண்ணிருக்கீங்க? கேக் இது அழகா சாப்பிடுற மாண்டேஜ் கேட்டானா? கேக் சாப்பிடுற மாண்டேஜா? அதுல ஸ்டோரேஜ் வேற இல்ல. விஸ்வகே உன் போன்ல இருக்கும்போது மட்டும் ஸ்டோரேஜ் இருக்கு, எனக்கு இந்த போன்ல தான் வேணும். பாத்தியா ஸ்டோரேஜ் இல்லையா? என்ன பண்றாரு இப்ப? டேய் பண்ணி பின்னிடுவான் உன்னை. என்ன இருக்கும்போது மட்டும் ஏன் பண்ண இப்படியே சொல்றேன்? அது அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுக்க சொன்னா அழகா எடுப்பாரு. விஸ்வகே குடும்பத்துக்குள்ள குட்டைய குழப்பாத, கம்முன்னு இரு. நீ வீடியோ ஏண்டா ஏப்பா நீ எடுத்துக்கோ அஸ்மா, அப்புறமா நீ மாத்திக்க அஸ்மா, பிரச்சனை இல்ல. வெறும் பெர்மிஷனா கேக்குறோம் பண்ணானாங்க. ஓ ஒரு பர்மிஷன் வேற கேட்கணுமா அப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு? அந்த போன் 2 பேருக்கும் தானே சொன்னேன். சரி பாட்டாவது போட்டு விடுறா. டேய் ஏய் பாத்து போடுற போன்ல தானே வீடியோ எடுக்கிறோம், அப்புறம் எப்படி? உன் போன்ல போட்டு விடு. என் போன்ல சார்ஜ் இல்ல பாண்டா. மூஞ்சிலே நல்லா இரும்புடா நீ, நல்லா. எனக்கு ஒரே இருமலா வருது, அவன் இருமலன்னு எனக்கு பாஸ் பண்ணி விட்டான்டா இருமலெல்லாம். நான் என்ன இது கேம் ஆடுறேன் பாஸ் பண்ணி. டேய் ஏன்டா இப்படி பண்ணுவீங்க? நான் பார்த்துதான் ஓட்டுறேன், நீ எதுக்குடா சிச்சின்னு இருக்க இப்போ? உனக்கு கேக்கு பண்ண எனக்கு என்னத்துக்கு? நான் ஊத்தி விடுறேன். ஏய் நான் தான் அங்கேயே சாப்பிட்டப்பா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு கேக் வேணும்னு சொல்லி கேட்டல, வாங்கிட்டு வந்து குத்த நல்லா தின்னா உட்காந்து, அப்புறம் எனக்கு எடுத்துன்னு வந்து ஊட்டுற. என்ன பண்ணா? மாண்டேஜ் சரி யூ டர்ன் பண்ணி தருவா. மாண்டேஜ் நான் ஆசை கொடுத்தா வாங்க கூட மாத்திரல. அரிஷ்மா அங்கேயே ஒரு கேக் நான் சாப்பிட்டேன் அரிஷ்மா, டெய்லியும் ஒர்க் அவுட் வேற பண்ணுங்க, நான் சுகர் வேற அதிகமா. அப்புறம் ஒர்க் அவுட் பண்றாரா? ஜிம் ப்ரௌனிலாம் கேட்ட வாங்கி தர மாதிரி சொன்னால இப்ப கோவமா இந்த கேக் சாப்பிட மாத்திர தெரியும் பண்ணா. வேணாமா? சுகர் நீ அதாவது அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கும், ஆனா வாரத்துல ஒரு நாள் சொல்லிட்டு அந்த 6 நாள் சாப்பிடாத சுகரை ஒரே நாள்ல சாப்பிட வைக்கிறாரு. அப்புறமா வெயிட் ஏறிச்சு பாண்டா, குண்டா தெரியுற நீ அப்படின்ற. அது நீ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கம்மி பண்ணணும், சாப்பிட்றதுலாம் சாப்பிடணும், கட் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ வந்தா நான் ஆசையா அதை வைக்கிறேன். இன்னும் வை. நல்லா இருக்கு. அதானே ஏன்னா கேக் நல்லா கேக் எங்க கீழே உந்துதான், அது எடுத்து தெரியும் எங்களுக்கு. இவ்வளவு பாசமா நீ தரமாட்டியே. இல்ல பண்ணா இப்ப பாசமா கொடுத்தா நீ கேக்லாம் சாப்பிட்டால, பட் நீ திட்டக்கூடாது சரியா? ஏன் கீழே உந்த கேக் எனக்கு குத்துட்டியா? இல்ல கேக்கு கீழே விழுந்துச்சு. ஐயோ அத வேற நான் முழுகிட்டேன்னு, நீயும் தானே சாப்பிட்ட? இல்ல பண்ணா கேக் வந்து கீழே விழுந்த கேக் இது கிடையாது, உனக்கு புது ட்ரெஸ் உள்ள விழுந்துச்சு. அதான் உனக்கு நான் இப்ப கேக் வச்சு ஐஸ் பண்ணேன். காருக்குள்ள இதனாலதான் சாப்பிடாதான் சொல்லுவா உங்ககிட்ட. ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ டக்குனு பிரேக் போட்டுட்டனா அது கொத்திடுச்சு, வரிஞ்சிருச்சு. நான் எப்படி பிரேக்?
விஷயக்க எனக்கு ஒரு டிஷ்யூ வாட்டர் பாட்டில் எடுத்து தராரா? ஏன் நான் தொடச்சி தரேன் பந்தாக்கு. என்னத்த துவச்சி தர போற இப்ப நீ? பேண்ட்ல கரைய. அஸ்மா நீ ஏன் அஸ்மா நான் எத்தனை வாட்டி சொல்றேன் இந்த மாதிரி கார்ல உட்காந்து சாப்பிடாத அப்படியே பண்ணி ஓகே. இப்போ அது கேக் கரை எப்படியாவது போகுமா? எப்படி பண்ணி வச்சு பாவி ஆசைப்பட்ட வாக்குல பேரு பேண்டியா அதுல இப்ப கரையா சாக்லேட் வேற ஒழுகுது அதுல. நக்குற மாதிரி ஒரு ஷார்ட் எடு. டேய் விஸ்வகே நீ எதுக்குடா வீடியோ எடுத்துங்க? வீடியோ ஆஃப் பண்றா. டென்ஷன் பண்ணிருக்க நீ என்ன விஸ்வகே. சரி வீடு பண்ண பாத்துக்கலாம். நான் வந்து வீட்டுல கொண்டு உனக்கு நல்லா துவைச்சு தந்துடுறேன். நான் கிளிப்பேன். உனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, வீட்டுல வந்து துவைச்சு தருவேன். உனக்காக நான் பண்ணி தருவேன். எப்படி துவைப்பேன்? உனக்கு துவைக்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? யாரு குடுப்பேன் ஓகேவா? லாண்ட்ரி என்னன்னு தெரியுமா? இதுதான் துவைச்சு தருவாங்க. ஏய் தப்பு. லாண்ட்ரில தெரியுமா? என்னது? எனக்கே தெரியாது. வர பைத்தியம். நான் எப்படியாவது உனக்கு அந்த கரையை போக்கி தரேன். இது வெறும் சாக்லேட் கலர் தானே, அதெல்லாம் போயிடும். வெறும் 3 வருஷத்துல போக்கலாம். போற தெரியல உனக்கு. அவனுக்கு இந்த பேண்ட்ல கடை பார்த்தாலும் கோவம் இருக்காதுடா. அதான் நான் வாஷ் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு தெரியும்டா. அதுவும் அவர் ஆசைப்பட்ட போட்ட வைஃப் மாதிரி வைஃப் போட்டா தானே கோவப்பட மாட்டாரு. ஆமா நான் சொன்னல இந்த மாதிரி வைஃப் என்ன பண்ணலாம் அவன் கோவப்பட மாட்டான்னு. பாருங்க அரிஷ்மா பேண்ட் 2000 ரூபாய் அரிஷ்மா. என்ன சொன்னாலும் அதே சொல்றான்டா. என்ன பண்ணா இப்ப 2000 ரூபாய் இது பாத்துக்கலாம். நான் பாத்துக்கலாமா? இப்ப ஊருக்கு போகும்போது நான் அப்ப என்ன ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி நான் வந்து அழுகு பண்ணி நீ அதுல அது இதுன்னு போட்டு துவைச்சு அந்த இடம் மட்டும் வெள்ளையா ரவுண்டா இருக்கும். இப்போ அது போகுமா போகாத கூட தெரியல. போறேன்னா அந்த பழைய பேண்ட் ஒன்று இருக்குல்ல 10வது இருக்கு சைஸ், அது போட்டு போகும். சைஸ் 10ஆதுன்னு சொல்லிதான்டா இந்த பேண்ட் எடுத்தேன். இப்போ அப்போ நீ அந்த சைஸ் 10 மாதிரி ஒல்லியாக்கணும் பாண்டா. ஒல்லியாயிடலாம் அவ்வளவுதான். என்ன ஒல்லியாகும் போதே நீ என்ன பண்ற? ஸ்வீட்டை கொடுத்து எனக்கு உண்டாக்குற. அப்புறம் திரும்பி இதே மாதிரி கடுப்பேத்துற அஸ்மா. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏதாவது சொன்னா மட்டும் ஆகும்னு அழுவுற. உனக்கு நான் இந்த மாதிரி எதாவது நான் இந்த மாதிரி பண்ணா உனக்கு எப்படி இருக்கு? புதுசா உனக்கு ஒரு சாரி வாங்கி வச்சிருக்கல, வாங்கிப்பேன். ஏன்னா என் பர்த்டே வருது அடுத்த மாசம், நான் வாங்கிப்பேன். உனக்கு வேணா நான் பர்த்டேக்கு வாங்கி தரேன் பேண்ட், ஓகேவா? இந்த பேண்ட் அங்க என்ன பண்ண? பேண்ட் தான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? என்ன திட்டுற பேண்ட்டுக்காக? ஏ லூசு, நான் திட்டல, நான் உன்கிட்ட சொல்றேன் காருக்குள்ள. அதனாலதான் உட்காந்து சாப்பிடாத, வெளியில உட்காந்து சாப்பிடு. நான் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணேன். நீங்களும் சாப்பிட்டீங்கல்ல. நீங்க அப்ப சொல்லிட்டல வாங்கும்போது காரை நான் சாப்பிட மாட்டேன் அரிஷ்மா, நீயும் சாப்பிடாதுன்னு. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன திட்ட? இப்ப எனக்கு கம்பெனி இருக்கு, 2 பேருமே சாப்பிட்டீங்க வாயில வாங்கி. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ 3 பேருமே சாப்பிட்டோம்ல. ஏன் என்ன மட்டும் ப்ளேம் பண்றீங்க? நான் உன்னை ப்ளேம் பண்ணல. நீ ஏன் தப்பா ஒரு விஷயத்த பண்ற? நீ காருக்குள்ள சாப்பிட கூடாதுல, சி அப்படி கூட சொல்ல தெரியாது உனக்கு. அதுவே பண்ணிருக்கலாம், நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன்ல. நீ ஏன் வந்து ஊட்டிட்டு கேக்குலயும் இந்த மாதிரி கொட்டிட்டு? அது கொட்டினால நான் ஊட்டி விட்டேனே சமாளிக்க. சரி, என் ட்ரெஸ்ல கொட்டினியே, உன் ட்ரெஸ்ல எங்கேயாவது பட்டிருக்கா? நீ சொல்லு. என் ட்ரெஸ்ல கூட பத்துச்சு, நான் நக்கிட்டேன். கிழிச்ச. ஆமா, அவன் ட்ரெஸ்ல கூட அங்க இருக்கு. அது ஒயிட் ட்ரெஸ். ஒயிட் நான் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணேன் எனக்கு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். யாரு அவன் இப்போ அந்த கரை போகாத அரிஷ்மா. நீ என்ன பண்ணாலும் நான் தோச்சி தர சொல்றேன்ல. என்ன பண்ணாலும் போகாதுன்னு சொல்ற. அது போகாதுன்னா அப்ப விட்டுருங்க. பழைய பேண்ட் போட்டு. பழைய பேண்ட்லாம் போட முடியாது, புதுசா பேண்ட் எடுத்து கொடு. பழைய பேண்ட் பத்தாதுங்கற போடுறா என்ன போற? வேற ஏதாவது பழைய பேண்ட் வேற கலர். அந்த சட்டைக்கு இந்த பேண்ட் தான் கரெக்டா இருக்கும் அஸ்மா. நீ டென்ஷன் பண்ணாத. எனக்கு நீ என்ன பண்ண தெரியும், எனக்கு புதுசா ஒரு பேண்ட் ஒன்னு எடுத்து குடுத்துரு. புதுசு பேண்ட் நான் வாங்கி தரேன். பர்த்டே அப்ப வாங்கி தரேன். இப்போ ஊருக்கு போறதுக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஓ ஷிக டென்ஷன் ஆகுது. நீ வேற வீடியோ வேற ஏன்டா ஆன் பண்ணிருக்க? கட் பண்றாத. நீ வீட்டுக்கு வந்து அதை மட்டும் துவைச்சு தரலன்னு வச்சுக்க, சம்மட்டி வாங்குவ நீ. எனக்கு வாஷ் பண்ண தெரியாதுல்ல பாண்டா. அப்புறம் யார் துவைப்பா அத? நீ துவைச்சு அந்த கடையெல்லாம் போக்கிட்டு. கடுப்பேத்தாரா உனக்கு கம்புனரா இருக்கு. வெள்ளை சட்டையில அந்த கேக் இருக்கா? வெத்த கூடாங்க. கொஞ்சம் கொடு. அந்த பேண்ட்டை காமி.
இது எப்படா துவைச்சா போகும் இப்படி ஸ்பூனுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டியா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா, இது மேலே தானே இருக்கு. நீ டக்கின் பண்ண மாட்டேன், இப்படி வித்தனா தெரியாது. இந்த மாதிரி வித்தா சூப்பர் ஐடியா இருக்குமா, சூப்பர் ஐடியா. இது திரும்பி என்னால் போடவும் முடியாது. கார் க்ளீன் பண்ண வச்சுக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? என் வண்டி ஒழுங்கா கம்முன்னு வந்துரு. சும்மா சாவி கொடு, சாவி கொடு, சும்மா வீடியோ எடுத்துங்க. சாவி கொடுறா, தண்ணி எடுத்துருவா போ. என்ன உன் பேண்ட்? இதுதான் அங்கேயே போட்டு அதே எதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ? இல்ல எங்க அழுக்கு இருக்கு? ஏன் எங்க காணோம்? அதுக்கெல்லாம் அப்ப எல்லாத்தையும் அப்பே நம்பினா அப்பே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது எப்ப என்னோட மேஜிக், நான் ரெடி பண்ணி கொடுத்த உடனே. என்னடா எங்க அழுக்கு எங்க? என்ன பண்ண? ம், என்ன பண்ண? அது சும்மா நாங்க பிராங்க் பண்ணோம். பழைய பேண்ட்ல கரையாக்கிட்டு புது பேண்ட் வச்சு ஏமாத்தணும். இது அங்கேயே சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ நம்பி இருக்கணும்ல, இப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு. அது நம்பிக்கை கூட இல்லல்ல. நீ பண்ணுவ எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொன்னேனே. ஓ, நான் பண்ணுவேன் தெரியுமா? இப்ப நான் பண்ணல, இப்ப அந்த பேண்ட் எடுத்துக்கோ. எங்க பண்ணல? இங்க வாடா. என்னது இது? இங்க வா. என்னது இது? இது நீ வாங்கும்போது இந்த கரையா இருக்கு. இது நான் பண்ண நிஜமா நான் பண்ணேன். நிஜமா நான் பண்ணல இத. அப்ப இது வேற யார் பண்ணா? வேற யார் பண்ணா? நான் அந்த பேண்ட்ல தான் பண்ணேன், இது நான் பண்ணல.